Welcome back to all. I am Nalini from RSNDS channel. Now we are in class 12. 20 days 20 classes spoken English course for beginnersக்காக ஒரு பிளேலிஸ்ட்டு பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா? அதில் கிளாஸ் 12 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான கிளாஸில் இருக்கிறோம் இன்றைக்கி, அதாவது டென்சஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இது வரைக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 டைப்ஸ் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி தான் டென்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ரெகுலர் இந்த ரிமைனிங் டேஸ் எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. After the class will be over, if you like this class means please give your like and share to your friends. Don't forget to comment in the comment box and subscribe to RSN Diya's channel. Let's begin the class. டென்சஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. டென்சஸ் இல்லைன்னா நம்ம எழுதுறதுக்கு பேசுறதுக்கு எதுவுமே முடியாது. இப்போது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 டைப்ஸ் பார்க்கும்போதும் அதுவும் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன். அப்போ இதுவும் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் டென்சஸ்ங்கிறது காலங்கள், நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிற அந்த காலங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். இல்லாட்டி குழந்தைங்க பேசுகிற மாதிரி நேற்று வந்தேன் அப்படிங்கிறதுக்கு நாளைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நேற்று வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாற்றி இப்போ அந்த காலங்கள் மாறும் இல்லைங்களா? அதனால் டென்ஸு, அதனுடைய ஃபார்ம்ஸு, டென்ஸ் பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுலேயே அந்த டென்ஸ், அந்த 3 டென்ஸ் மட்டும் இருந்தால் நம்ம பேச முடியுமா அப்படின்னு சொன்னால், இப்போது ஐ வென்ட்டு, நான் போனேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஐ கோ, போகிறேன், ஐ வில் கோ, போவேன் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் பத்தாது. போயிருக்கிறேன், வந்திருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன், இந்த மாதிரி சொல்கிறோம். போயிருந்தேன், நேற்று ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னா எஸ்டர்டே. அப்போ ஐ வென்ட் டு மை ஃப்ரெண்ட் ஹோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சிம்பிள் பாஸ்ட்டில் முடியாது. போயிருந்தேன்னு சொல்லும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொண்டு வரணும். அப்போ அது ஃபார்ம். ஐ ஹேட் கான், கோ, வெண்ட், கான், வெர்பு 3 யூஸ் பண்ணணும், ஹேடு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் இந்த ஹேஸு, ஹேவ், ஹேடு இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு எங்கே யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஐஎன்ஜி ஃபார்ம் எங்கே கொண்டு வரணும், இது எல்லாமே நம்மளுக்கு டென்சஸ் தான் இருக்குது. அதனால் டென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தரோவாக கவனிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். 10% கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் நல்லா பேசலாம். தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? இப்போது கிளாஸை பார்க்கலாம். டென்ஸ் இஸ் அ வேர்ட் டிரைவ்ட் ஃப்ரம் லாட்டின் வேர்ட், அதாவது லத்தீன் மொழியிலிருந்து தான் வந்தது. அதோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் டைம். அதாவது லாட்டினில் டெம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம், காலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைம் இஸ் ஆஃப் 3 கைண்ட்ஸ். அதுதான் அந்த காலங்களை தான் நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். நவ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், இப்பொழுது அப்படிங்கிறது இல்லைங்களா? பாஸ்ட் அப்படின்னா இறந்த காலம், கடந்து போனது. அண்ட் த டைம் எட் டு கம், எட் டு கம்னா வர இருக்கக்கூடியது. வர இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்யூச்சர். புரியுதுங்களா? அப்போ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த இதில் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதுதான் அந்த 3 வகையான காலங்கள். அந்த 3 வகையான காலங்கள் மட்டும் பத்தாது ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு என்ன நம்ம பண்ணணும்னா, அந்த 4 ஃபார்ம்ஸை நம்ம நல்லா தரோவாக தெரிஞ்சுக்கணும். அந்த 3 டென்சஸ் அந்த 4 ஃபார்ம்ஸோட மிங்கிள் ஆகணும். அது 2மே கம்பைண்டாக தான் நம்ம ஒரு வாக்கியத்தை அமைக்க முடியும், சரிங்களா? அந்த 4 ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஃபார்ம் அப்படின்னா அதாவது இன்டெஃபினைட் ஃபார்ம்னு கூட சொல்லாதீங்க, உறுதியற்ற அமைப்பு. கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னா தொடர் அமைப்பு. பர்ஃபெக்ட் ஃபார்ம் அப்படின்னா முற்று பெற்ற அமைப்பு. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னா முற்று பெற்ற தொடர் அமைப்பு. இந்த மாதிரி 4 அமைப்புகள், 4 நிலைகளை நம்ம பார்க்குறோம். இந்த 4 அமைப்புகளும் அந்த 3 காலங்களோடு சேர்ந்து தான் ஒரு வாக்கியங்களை நம்ம அமைக்க முடியும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்,
அதாவது ப்ரெசண்ட்டில் தான் நம்ம எல்லாமே இன்றைக்கி ப்ரெசண்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிள் ப்ரெசண்ட்டு, ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸு, ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட்டு, ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இல்லைங்களா? அந்த ப்ரெசண்ட் டென்ஸுக்கு உரிய 4 அமைப்புகளை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அடுத்த கிளாஸில் பாஸ்ட் டென்ஸை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதனுடைய வேரியேஷன் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கு நல்லா கவனிச்சுட்டு வாங்க. த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல் டென்ஸ் ஃபார்ம். ஓகேவா? இட் இஸ் கால்ட் த டென்ஸ் ஆஃப் சயின்ஸ். டென்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டை. பிகாஸ் ஆல் த சயின்டிஃபிக் அண்ட் யூனிவர்சல் ட்ரூத்ஸ் ஆர் எக்ஸ்ப்ரெஸ்ட் இன் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூனிவர்சல் ட்ரூத். ஏன்னா யூனிவர்சல் ட்ரூத் எப்போவுமே நம்ம ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும், சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இல்லைங்களா? ஏன்னா த சன் ரைசஸ் இன் ஈஸ்ட், சன் செட்ஸ் இன் வெஸ்ட் அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் ட்ரூத். அது வந்து மாறவே மாறாது இல்லைங்களா? அதனால் அது பாஸ்ட் டென்ஸில் கொண்டு போக முடியுமா, ஃப்யூச்சரில் கொண்டு போக முடியுமா? முடியாது. அதனால் எப்போவுமே யூனிவர்சல் ட்ரூத் அப்படிங்கிறது வந்து மாறாதது. அதனால் அது எல்லாமே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ இதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாவை கவனிங்க. ஜென்ரல் ஃபார்முலா அதை சொல்கிறோம். இப்போது அந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டா நீங்கள் ஒரு சென்டென்ஸை வாக்கியத்தை வந்து ஈஸியாக அமைக்கலாம். சரிங்களா? இப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு அப்படி ஒன்று வரலாம். ஒரு சப்ஜெக்டோட ஐ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்னா அது கூட ஒரு வெர்ப் ஐ கோ அப்படின்னு சொல்லலாம். ஐ ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ரைட் ஏ லெட்டர் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் அந்த வெர்பு மட்டும் போடக்கூடாது. அதே அடுத்தது பாருங்கள், வேர்பு ப்ளஸ் எஸ், வெர்பு கூட எஸ் சேர்த்துறது. அது எப்போ சேர்த்துவோம் வெர்பு கூட எஸ் அப்படின்னா ப்ளே அப்படின்னா பிளேஸ், அதாவது ஹீ சி இட்டு. கீழே பாருங்கள், ஹீ சி இட்டு, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர், அவன் அவள் அது. அந்த மாதிரி ஆல் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெர்பு கூட எஸ் சேர்த்துவோம் இல்லைங்களா? அப்புறம் வெர்பு கூட இஎஸ் சேர்த்துறதே இருக்குது. இப்போது ஹீ பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்னா ப்ளே கூட எஸ் சேர்த்துறோம் ஹீ வரனால. அதே ஐ ப்ளே அப்படி வரும்போது எஸ் சேர்த்த மாட்டோம், ஐ ப்ளே கிரிக்கெட் அப்படி தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படிங்கிறது ஹீ வரும்போது பார்த்திங்கன்னா ஹீ ரைட்ஸ் ஏ லெட்டர் தான் சொல்லுவோம். சரிங்களா? அது எஸ் சேர்த்து சொல்லணும். அதுதான் கிராமர் ரூல், ஜென்ரல் ஃபார்முலா. அதே இஎஸ் அதே வெர்பு கூட அந்த ரைட் அப்படிங்க, இப்போ கோ அப்படின்னா கோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஹீ கோஸ் ஜிஓஇஎஸ் கோஸ். ஹீ கோஸ் டு ஆஃபீஸ், ஷீ கோஸ் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போ ஹீ சி இட்டு வரும்போது ஆல் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சிங்குலர் தான். ஹீ அவன் அவள் அது மூணுமே. அதனால தான் நம்ம வெர்பு கூட எஸ் சேர்த்துறோம். வெர்பு கூட சாதாரணமாக வந்து எஸ் சேர்த்துறதும் இஎஸ் சேர்த்துறதும் இதுக்கு தான். அடுத்தது வி நாங்கள், நீ நீங்கள், அவர்கள் தே அவர்கள், இது எல்லாமே ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ். இது வந்து வெர்பு மட்டும்தான் போடணும். அது கூட எஸ்ஸோ எஸ்ஸோ எதுவுமே தேவையில்லை. எதுக்குன்னா இந்த சிம்பிள் ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குற கவனிங்க. இப்போ எல்லாமே அந்த ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர், ப்ளூரல், செகண்ட் பர்சனுக்கு தேர்ட் பர்சன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறேன். நல்லா கவனிங்க. ஐ ரீட் த நியூஸ் பேப்பர் அப்படின்னா அந்த ரீட் அப்படிங்கிற வெர்பு அப்படியே தான் வெர்ப் ஃபார்ம் அப்படியே தான் கொடுத்துக்குறோம். வெர்பு ஒன்று அப்படியே தானே போட்டிருக்கிறோம். அது கூட எஸ்ஸோ எதுவுமே சேர்த்துல. ஏன்னா ஐ வந்துக்கிறனால அந்த வெர்பு அப்படியே தான் நம்ம போடணும். ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட்டு வி ட்ரிங்க் சம் காஃபி, நாங்கள் காஃபி கொஞ்சம் குடிக்கிறோம் அப்படின்னு. யூ டூ யுவர் டியூட்டி, நீ உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு. அடுத்து ஹீ வரனால இங்கே கம் கூட எஸ் என்ன பண்ணிக்கிறோம், எஸ் சேர்த்திக்கிறோம். ஹீ கம்ஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஷி வேர்ஸ் நியூ ட்ரெஸ், ஷீ வந்ததுக்குனால தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்ததுக்குனால வேர் கூட நம்ம எஸ் சேர்த்துக்கிறோம். ஷி வேர்ஸ் நியூ ட்ரெஸ். அடுத்து பாருங்கள், இட் கிவ்ஸ் அஸ் மில்க். இப்போ இட் அப்படிங்கிறது இஸ் டினோட்டிங் சம் அனிமல். இப்போ கவ் எடுத்துக்கலாம், கோட் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அதுதான் கவ் கிவ்ஸ் அஸ் மில்க் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? அதனால் இந்த இடத்துல அந்த கவ்வை வந்து இட்டு தானே சொல்லுவோம் நம்ம. இட் கிவ்ஸ் அஸ் மில்க், கிவ் கூட எஸ் சேர்த்திக்கிறோம். அடுத்தது பாருங்கள், தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே வந்துக்கும்போது அது நம்ம அப்படியே வெர்பு ஒன்று அப்படியே போட்டுடலாம். தே ப்ளே கிரிக்கெட். எப்படி ஐ ரீட் த நியூஸ் பேப்பர் சொன்னோமோ
அதே மாதிரி தேக்கும் தே ப்ளே கிரிக்கெட். இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா, ஹீ சி இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது மட்டும் வெர்பு கூட எஸ்ஸோ அல்லது இஎஸ்ஓ சேர்த்தணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா an action that is happening continuously, தொடர்ந்து ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கும். அட் ப்ரெசன்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இதுக்கு ஃபார்முலா பாருங்கள், சப்ஜெக்ட் கூட ஆம், ஈஸ், ஆர், அப்புறம் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தணும். ஆம் எப்போ வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐ ஆம் அப்படின்னு. ஈஸ் வந்து ஹி ஈஸ், சி ஈஸ், இட் ஈஸ் சொல்லுவோம். ஆர் வந்து வி ஆர், யூ ஆர், தே ஆர், அந்த மாதிரி சொல்லுவோம். அது எல்லாத்துக்கு கூடமே நம்ம வெர்பு யூஸ் பண்ணி அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இப்போ கீழே பாருங்கள், ஐ வரும்போது ஆம் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. அடுத்து ஹீ சி இட் வரும்போது ஆல் த சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஈஸ் தான். ஹீ இஸ், சி இஸ், இட் இஸ், வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. சி இஸ் கோயிங், இங்கே ஃபஸ்ட்டு ஐ எம் கோயிங், சி இஸ் கோயிங், இட் இஸ் கோயிங், அந்த மாதிரி சொல்லலாம். அதே வந்து வி யூ தே வரும்போது வி ஆர் கோயிங், தே ஆர் கோயிங், தே ஆர் ரைட்டிங், தே ஆர் பிளேயிங், இந்த மாதிரி சொல்லலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஐ எம் ஒர்க்கிங் இன் த போஸ்ட் ஆஃபீஸ். ஐ எம் ஒர்க்கிங் இன் த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நான் தபால் நிலையத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடியது, செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதனால தான் ஐ ஆம் ஒர்க்கிங், ஒர்க் அப்படிங்கிற வெர்போட ஐஎன்ஜி சேர்த்திக்கிறோம். ஐ வந்ததுக்குனால ஆம் போட்டிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட் பர்சனில் ப்ளூரல் வி, நாங்கள். நாங்கள் வரும்போது ஆர் போடுவோம். வி ஆர் லேர்னிங் இங்கிலீஷ், நாங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது யூ ஆர் செக்கிங் த அக்கௌண்ட்ஸ், நீ கணக்கு செக் பண்ணிகிட்ருக்கிறேன், பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறாய். நீங்கள், நீனாலும் நீங்கள்னாலும் எல்லாமே யூஏ தான் போடுவோம். சிங்குலர் வந்தாலும் யூ ஆர் தான், ப்ளூரல் வந்தாலும் யூ ஆர் தான். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலர் பாருங்கள், ஹி ஈஸ், சி ஈஸ், இட் ஈஸ், இதுக்கு எல்லாமே ஈஸ் தான் நம்ம போடணும். ஹி ஈஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் சென்னை, சென்னையிலிருந்து அவர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சி இஸ் கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ், அவள் ஸ்டாம்ப் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் லிவிங் இன் த ஃபாரஸ்ட். இட் இஸ் டினோட்டிங் சம் அனிமல். இப்போ எலிஃபண்ட், லயன், டைகர், ஜிராஃபி, அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லி லிவிங் இன் த ஃபாரஸ்ட், காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தேர்ட் பர்சனில் ப்ளூரல், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த பஸ், அவர்கள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஆர் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். கண்டினியூஸ் வந்ததுனால தான் எல்லா வெர்போடையும் ஐஎன்ஜி போட்டிருக்கிறோம். ஏன்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே காட்டுறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் அப்படின்னால கம்ப்ளீட்னு அர்த்தம். முற்றுப்பெற்ற செயல், முற்றுப்பெற்ற அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். பர்ஃபெக்ட் ஃபார்ம் அப்படின்னால முற்றுப்பெற்ற அமைப்பு. அதோட ப்ரெசண்ட்டில் நிகழ்காலம் முற்றுப்பெற்ற வினையைத்தான் நம்ம இங்கே சொல்கிறோம். நிகழ்காலத்தில் ஒரு செயல் முற்றுப்பெற்றிருக்கிறது. திஸ் டென்ஸ் கேன் பி யூஸ்ட் டு ரெஃபர் த ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் ரீசெண்ட்லி. திஸ் டென்ஸ் கேன் பி யூஸ்டு டு ரெஃபர் த ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் ரீசெண்ட்லி. சமீபமாக தான் அந்த செயலானது, அதாவது ஆக்ஷனானது முற்றுப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறதுக்காக நம்ம அதைத்தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா பாருங்கள், சப்ஜெக்டு கூட ஹேஸ் அல்லது ஹாவ் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது என்னென்னா, வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3 போடுறோம் இல்லைங்களா? அதாவது கோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கோ, வெண்ட், கான். அந்த கான் அப்படிங்கிறது தான் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். புரியுது இல்லைங்களா? அதே வந்து கம்னா கம், கேம், கம்மே தான். பிரிங் வந்தால் பிரிங், ப்ராட், ப்ராட். பை வந்தால் பை, பாட், பாட். சிங் வந்தால் சிங், சாங், சாங். ரன்னா ரன், ரேன், ரன். சீ, சா, சீன். இந்த மாதிரி நம்ம நிறைய வெர்பு இருக்குது. அதில் தேர்டாக வரக்கூடியது வெர்பு 3 இருக்கு இல்லைங்களா? அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அங்கே கொண்டு வருவோம். அப்படி போட்டால் தான் நம்ம அந்த செயல் முற்று பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இப்போது ஐ, வி, யூ இந்த மாதிரி ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐயும் ப்ளூரல் வியும், செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இது வரும்போது ஹேவ் யூஸ் பண்ணணும்.
புரியுதுங்களா? தே வந்தாலும் ஹேவ் தான். ஓகேவா? ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் ஹேவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஹீ, சி, இட், தேர்ட் பர்சன் சிங்குலர், ஆல் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸு. இது எல்லாமே நமக்கு வந்து ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். ஐ ஹாவ் ப்ராட் மை சர்டிஃபிகேட்ஸ். ஐ ஹாவ் ப்ராட் மை சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா என்னுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், we have bought a new car. we have bought a new car. நாங்கள் புதுசாக கார் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பை, பாட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிரிங், ப்ராட் அப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள், யூ ஹாவ் சீன் மீ அப்படின்னா நீ என்னை பார்த்திருக்கிறாய் அப்படின்னா சா சீன் அப்படி போட்டிருக்கிறோம். வெர்பு 3. அடுத்து பாருங்கள், he has finished his work அப்படின்னா finished அவருடைய வேலையை முடித்திருக்கிறார் அப்படின்னு. அடுத்தது she has gone out, gone அவர் வெளியே போயிருக்கிறாள் அப்படி வரும்போது has gone out. இப்போ மதர் ஹேஸ் கான் அவுட் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த இடங்களை யூஸ் பண்ணலாம். அடுத்து இட் ஹேஸ் க்ரோன் வெல், க்ரோன் நல்ல ஒரு செடி வைக்கிறோம், அது நல்லா வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அதுக்கு இட் ஹேஸ் க்ரோன் வெல் அப்படின்னு சொல்ல, இது நன்றாக வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இது யூஸ் பண்ணிக்கிறோம். இட்டு வரனால ஹேஸ் போட்டிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், தே ஹாவ் டன் தயர் ப்ராஜெக்ட் அப்படின்னா அவர்களுடைய ப்ராஜெக்டை முடித்திருக்கிறார்கள். டிட் டன் அதனால் வெர்பு 3 இங்கே போட்டிருக்கிறோம். தே வந்தனால ஹேவ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிக்கணும். இதுவும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பார்த்துட்டோம். அந்த பெர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கும், திரும்ப கண்டினியூ ஆகும். அது எப்படி அப்படின்னு பாருங்கள். திஸ் டென்ஸ் கேன் பி யூஸ்டு டு ரெஃபர் அன் ஆக்ஷன் தட் பிகன் இன் த பாஸ்ட். அதாவது ஒரு செயலானது கடந்த காலத்தில் தொடங்கி ஹேப்பனிங் இன் த ப்ரெசன்ட் அண்ட் வில் கண்டினியூ இன் ஃப்யூச்சர். நிகழ்காலத்துலேயும் நடந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து ஃப்யூச்சர்லேயும் நடக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படி சொல்கிறோம். இதுக்கு ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட்டு கூட ஹேஸோ அல்லது ஹேவோ பீன் போட்டு வெர்பு கூட ஐஎன்ஜி போடுவோம். எது இப்போ ஹீ, சி, இட் வந்தால் ஹேஸ் பீன் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ, வி, யூ, தே வந்தால் ஹாவ் பீன் போட்டு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போடுவோம். சரிங்களா? கீழே பாருங்கள், ஐ, வி, யூ, தே வரும்போது ஆல் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் ஹாவ் பீன். ஐயை தவிர மற்றதெல்லாம் ப்ளூரல் தானே. யூ நீ அப்படிங்கிறது. அது மற்றதெல்லாமே நீங்கள், நாங்கள், அவர்கள், இதெல்லாமே ப்ளூரல் தான். அப்போது ஹாவ் பீன் போட்டு வெர்போட ஐஎன்ஜி போடணும். அவன், அவள் அது வரும்போது சிங்குலர். அப்போது ஹேஸ் பீன் போட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்தலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2000. அதாவது 2000 அப்படிங்கிறத பாருங்கள் பாஸ்ட்டு. அப்போது நம்ம அங்கே சென்னைக்கு எப்போ வாழ போயிருக்கிறோன்னா 2000 அங்கே சென்னைக்கு போயிருக்கிறோம், குடியேறி இருக்கிறோம். இப்போது 2021 இப்போது வரைக்கும் இந்த 21 இயர்ஸ் நம்ம தொடர்ந்து சென்னையில் தான் வசித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் சென்னையில் 2000 வசித்து கொண்டிருக்கிறேன். 2000ங்கிறது வந்து பாஸ்டன்ஸு. கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடங்கி நிகழ்காலத்திலையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போவும் அங்கே தான் இருப்போம் இல்லைங்களா? அதுதான் நம்மளுக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த மாதிரி வரும்போது ஐ ஹாவ் பீன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2000. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்கன்னா, +2 படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, நான் 6th இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. அப்போது ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் இன் தி ஸ்கூல் சின்ஸ் மை 6th standard அந்த மாதிரி சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள். we have been waiting for 2 years. நாங்கள் 2 வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறோம். 2 வருடங்களாக அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? எக்ஸாக்டாக அங்கே 2000 சொன்னனால தான் சின்ஸ் போட்டோம். இப்போது
சின்ஸ் லாஸ்ட் வீக், சின்ஸ் மண்டே, சின்ஸ் எஸ்டர்டே அந்த மாதிரி சொல்லலாம். இது சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஃபார் 2 ஹவர்ஸ்னாலும் கூட ஃபார் 2 ஹவர்ஸ், ஃபார் 2 மந்த்ஸ், ஃபார் 2 இயர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து 2 வருடங்களாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒன்றுக்காக காத்து கொண்டிருக்கலாம் இல்லைங்களா? ஹி ஹேஸ் பீன் டூயிங் ஓன் பிஸ்னஸ். அவர் சொந்தமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா ரொம்ப நாளாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கார், பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, இப்போவும் செஞ்சிட்ருக்காரு, இனிமேலும் செஞ்சிட்ருப்பார் இல்லைங்களா? அப்போ ஹீவர்னால் ஹேஸ் போட்டிருக்கிறோம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்காக பீன் போட்டு வெர்போட ஐஎன்ஜி போட்டிருக்கிறோம். அடுத்து ஷி ஹேஸ் பீன் வாட்சிங் ஹர் டாட்டர். இப்போது அவங்க பொண்ணை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அம்மா அப்படின்னு சொன்னால், டெய்லி எங்கே போகிறாங்க வராங்க. ஒரு டாட்டர் அப்படின்னு சொன்னால் ஃபீமேல் சைல்டு அப்படின்னால எல்லா வீட்லேயுமே ஷி ஹேஸ் எ ஐ ஆன் ஹர் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஷி ஹேஸ் பீன் வாட்சிங் ஹர் டாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இட் ஹேஸ் பீன் செல்லிங் மோர். இது வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு பொருள்னால் இந்த பொருள் வந்து அதிகமாக விற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா இப்போவும் விற்றுட்ருக்குது. இதுதான் எது நல்லா ஃபாஸ்ட்டு சேல் அப்படின்னா இதுதான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. ஹாட் சேல் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இட் ஹேஸ் பீன் செல்லிங் மோர். அடுத்து தே ஹாவ் பீன் க்ரோயிங் கேட்டில். க்ரோயிங் கேட்டில் அப்படின்னா அவர்கள் கேட்டில் அதாவது மாடுகள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். மாடு வளர்த்துட்ருக்காங்க, நிறைய மாடு பசு மாடு வச்சு வளர்த்துட்ருக்காங்கன்னு சொல்லும்போது தே ஹேவ் பீன் க்ரோயிங் கேட்டில் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒவ்வொன்றுக்கும் அந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டுனா என்ன, அதே வந்து கண்டினியூஸ்னால் என்ன, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் நம்ம வேரியேஷனுக்காக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். அது நீங்கள் வந்து நல்லா பார்த்துருப்பீங்க. இது நல்லா பொறுமையாக லிசன் பண்ணால் தான் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியும். திருப்பி சொல்கிறேன். ஆனால் இது வந்து இந்த டென்ஸ் வந்து தெரிஞ்சிட்டா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் கம்யூனிகேஷனுக்கு. கண்டிப்பாக எல்லோருமே இது அவசியம் தெரிஞ்சிருக்கணும். Thank you for watching. Bye bye. Let us meet our next class.